வதந்தி பரப்புவர்களுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கார். இந்த சூழ்நிலையில் திரு டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்கள் தற்போது நம்முடன் இணைப்பிருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வதந்தி பரப்பப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த வதந்தி திட்டமிட்டு பரப்புறாங்க. அது வந்து எந்த சம்பவமும் தமிழ்நாட்டில் நடக்கல. இதனால உடனடியாக நம்ம காவல்துறை சார்பாக நானே ஒரு வீடியோ ஒரு பதிவிட்டு அதை எல்லா சம்பந்தப்பட்ட எல்லா துறை இன்க்ளூடிங் பீகார் டிஜிபி அவருடைய ஸ்டாக் பண்ணி போட்டிருந்தோம். இருந்தாலும் ஒரு சிலர் மீண்டும் பொய்யான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதுல நம்ம இப்போ 4 முக்கியமான நபர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுல 2 பேர் பத்திரிகை நடத்தக்கூடியவங்க, பெரிய பத்திரிகை நடக்கக்கூடிய அவங்க மேல வழக்கு பண்ணியிருக்கோம். அது இல்லாம 2 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். இவங்களை கைது பண்றதுக்கும் தனிப்பட நம்ம அமைச்சிருக்கிறோம். மேற்கொண்டு இது போன்ற பொய்யான செய்திகளை வதந்தியாக பரப்புபவர்கள் மீது கிரிமினல் குற்றம் பதிவு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்படுவாங்க. அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை நம்ம வாங்கி கொடுப்போம். சார், இதுவரைக்கும் எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த விஷயத்துல? இதுவரைக்கும் 4 வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க. இப்போ வழக்கு திருப்பூர், ஒரு வழக்கு தூத்துக்குடி, இன்னொரு வழக்கு கிருஷ்ணகிரி, அப்படி 4 வழக்குகள் பதிவு பண்ணிருக்கோம். இவங்க தான் முதலா இந்த மாதிரி வதந்திய முதல்ல கிரியேட் பண்ணவங்க. அதனால அவங்க நம்ம இப்போ உடனடியாக வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். அவங்களை கைது பண்றதுக்கும் தனி போலீஸ் பட அமைச்சிருக்கிறோம். எந்தெந்த பிரிவுகளில் சார் கீழே அவங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அதை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டா கிடைக்கும்? 4 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணிருக்கிறோம். குறிப்பாக 2 பிரிவினருக்கு இடையில மோதல்ல உண்டு பண்றது, மக்களுக்கிட்ட பீதியை ஏற்படுத்துறது, இது போன்ற பிரிவுகளில் பண்ணிருக்கிறோம். அதிகபட்சமா எங்களுக்கு 7 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். வதந்தி பரப்புவர்கள் மீது இப்போ நடவடிக்கை, இந்த வதந்தி அப்படிங்கிறது எப்படி சார் பரவி இருக்கு? இதனுடைய மூலம் என்ன, அது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா? அது புலன் விசாரணை தான் தெரிய வரும். எந்த நோக்கத்தோடு இவங்க இந்த வதந்தியை ஏற்படுத்தினாங்க, பரப்ப விட்டாங்க அப்படிங்கிறது நமது புலன் விசாரணையில தெரிய வந்துடும். மீண்டும் எல்லா புலன் தொழிலாளர்கள் பல்வேறு இடத்துல இப்போ அமைதியா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மாவட்ட எஸ்பி, கலெக்டர்ஸ் அவங்களும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப தற்போதைக்கு எந்த பிரச்சனையுமே தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு சிலர் மட்டும் இந்த ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு போறாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்க பணியை பார்த்துட்டு இருக்காங்க. வதந்தி பரவி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இது இங்க ஒன்றும் தமிழ்நாட்டில் நம்ம அமைதியா தான் எல்லாருமே இருக்குது. இது போன்ற வதந்தியில் வரும்போது அதை நீங்க தயவு செஞ்சு யாருக்கும் அதை பாஸ் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய குற்றம். அதை செய்யாம இருந்தாலே போதுங்க. வதந்திகள் பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். 7 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. வதந்தி பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான விஷயங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும், வதந்தி பரப்புவோர் மீது 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வதந்தி பரப்புவர்கள் மீது நடவடிக்கை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் நியூஸ்